You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியும் உங்களை இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் வாரங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாராட்டி இருக்கிற கிருபைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஒரு நாளும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்யலைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. யாராக இருக்கட்டும், தேவன் அவங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிற தேவன், மகிமையான காரியங்களை செய்கிறார், ஜெபத்தை கேட்கிறாரு, உதவி செய்கிறாரு, நன்மைகளை கொண்டு வருகிறாரு, வியாதியிலிருந்து விடுதலை தருகிறாரு, பாவங்களை மன்னிக்கிறாரு, நற்செய்திகளை கொடுக்கிறாரு. இப்படி பல காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் விசுவாசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க போகிறோம். 91ஆம் சங்கீதம் அப்படின்னா எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை எல்லா விதமான நேரத்தில் வியாதியில் இருக்கும்போது, பிசாசின் பிடியில் இருக்கும்போது இந்த சங்கீதத்தை வாசிப்பாங்க. 1வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்க ஒரு ஆண்டவர் பலன் தருவாராக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனத்தை தான் இங்கே மையப்படுத்துகிறார். நமக்கு முக்கியமான அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனம், இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியத்தை இந்த கால நேரத்தில் செய்கிறாருன்னா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு, surely he shall deliver thee from the snares of the flower. Snares of the fowler. வேடனுடைய கண்ணிக்கு ஆண்டவர் தப்புவிக்கிறவர். ஒரு வேடன் ஏதாவது ஒரு கண்ணியை வைப்பான், ஒரு பறவையோ ஒரு மிருகத்தை பிடிக்கணும்னா அவன் பல விதத்தில் அதை செட் பண்ணி அதை அழகாதப்படுத்தி அதுக்கு எந்த சந்தேகம் வராதபடிக்கு அந்த பிராணியோ மிருகமோ பறவையோ அதில் சிக்கி கொள்ளும்படிக்கு வலையே வைத்திருப்பான். அப்படி போல சாத்தான் உன்னை விரோதமாக செயல்படுத்தி உனக்கு விரோதமான காரியங்களில் அகப்பட வைக்கணும்னு சொல்லி எந்த தந்திரமான செயல்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றுக்கும் தப்புவிக்க வல்லவர். மாத்திரமில்லாதபடிக்கு பாழாக்கம் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். பாழாக்கம் கொள்ள நோய் அதி பயங்கரமான வியாதிங்க. இந்த நாட்களில் எத்தனையோ வியாதிங்க பரவி கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் பார்ப்போம், எய்ட்ஸ் வியாதி அப்படி இப்படின்னு சொல்லி மலேரியா, ஃபெலேரியா, அதுக்கப்புறம் சிக்கன் குனியா, என்னென்னவோ வியாதிங்க இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களன்னா கொஞ்சம் மூச்சு இறைப்பு நமக்கு கஷ்டமாக இருந்தாவே டாக்டர்கிட்ட போகும்போது ஏதாவது கோவிட் இருக்குமா, கொரோனா இருக்குமான்னு சொல்லி நமக்கு பரிசோதனைங்க, பிளட் டெஸ்ட் பண்ண, அது டெஸ்ட் பண்ண, ஸ்வாப் டெஸ்ட் பண்ணோன்னு சொல்லி என்னென்னா காரியங்களை என்ன பண்ணுறாங்க சொல்லி ஜனங்களை பயம்படுத்திடுறாங்க, வஞ்சிப்புகள் நடத்திடுறாங்க. அப்படி இன்னைக்கு பெயர் சொல்லாத வியாதிங்க, பல வியாதிங்க, மழையின் நிமித்தமாய், தண்ணீர்கள் சுகாதாரற்று இருக்கிற நிமித்தமாக, இன்னும் இயற்கை வள நிமித்தமாக பயங்கரமான வியாதி பாருங்கள். இப்போது நமக்கு வெப்பச்சலனம் அதிகமாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் கூட வியாதி என்ன பண்ணுது வருது, அம்மை போன்ற வியாதி, பிள்ளைங்களுக்கு அம்மை வியாதி, சிக்கன் ஃபாக்ஸ், ஸ்மால் ஃபாக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட வியாதிங்க பிள்ளைங்களுக்கு பரவுது. சிரங்கு, செரி, இதெல்லாம் இந்த வெயில் காலத்தில் தான் இப்படி உண்டாகும். அதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வெயில் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால பிரெயின் ஸ்ட்ரோக், சன் ஸ்ட்ரோக், சூரிய வெப்பச்சலனத்தின் வியாதி மூளையை பாதிக்கிறது, நரம்பு மண்டலங்களை பாதிக்கிறது. நம்ம அப்படியே பெட் ரிடனாக கோமாக்கு கொண்டு போயிட்டு மரணத்திற்கு ஏதோ நடத்தி, இதெல்லாம் பெரிய 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 வியாதிங்க இந்த நாட்களில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த நாட்களில் ஏதாவது ஒரு வியாதினாக்கா ஊருக்கு வெளியே பாளையத்திற்கு புறமே என்ன பண்ணிவிடுவாங்க, திருடுவாங்க, குஷ்டரோகம் இல்லது வேறு ஏதாவது பெயர் சொல்லாத வியாதி இருக்கும் அப்படின்னா பாளையத்திற்கு புறம்பே வச்சுட்டு தீட்டுன்னு சொல்லி ஜனங்களை ஒதுக்கி வைப்பாங்க.
ஆனால் அதெல்லாவற்றையும் பிரேக் பண்ண தான் ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்தில் ஆண்டவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்துட்டார். என்னுடைய ரத்தம் எல்லா பாவங்களை மன்னிக்கும், என்னுடைய ரத்தம் சகல வியாதியை குணமாக்கும், என்னுடைய ரத்தம் மீறுதல்களை மன்னிக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு சுவாமி தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார், பலியாய் மாற்றிட்டார். அதுதான் நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக உன்னுடைய வியாதியெல்லாம் அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். He bore every sicknesses and wounds in his body. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அதனால தான் வாசிக்கிறோம், அவர் உன் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய் உன்னை சாகடிக்கிற வியாதி எதுவாக இருக்கட்டும் அதற்கு உன்னை தப்புவிக்க வல்லவர். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட கொரோனாவோட 3 மடங்கு 50 மடங்கு 100 மடங்கு அதிகமான ஒரு பரவல் இருந்தாலும் ஏசப்பாவோடைய கிருபை உன்னை இருக்கும்போது எந்த ஒரு வைரஸ் உன்னை டச் பண்ணாது, எந்த கொள்ளை நோய் உன்னை டச் பண்ணவே பண்ணாது. அப்பாவுடைய கிருபை உன்னை பாதுகாக்கும், அப்பாவுடைய தயவு உன்னோடு கூட இருக்கும். இந்த காலை நேரத்தில் அந்த நல்ல தயவுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பீர் ஐயா. எங்கள் எல்லா விதத்திற்கும் தப்புவித்துக் கொள்ளுங்க. நன்மைகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கிருபைகள் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.